ஈசன் வானவர்க்கென்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே. திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசப் பெருமான் வானத்தில் இருக்கும் தேவர்கள், வைகுந்தத்தில் இருக்கும் நித்தியசூரிகள், மண்ணுலகில் வாழக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள், இவர்கள் அனைவருக்கும் பொதுவான தெய்வமாக மலைக்கு மேலே நிற்கிறார். இதில் அவருக்கு சிறப்பு எது? மனிதர்கள் தொழும்படி எளிமையோடு இருக்கிறார் என்பதா, அல்லது நித்தியசூரிகள் வந்து தொழும் அளவுக்கு பெருமையோடு இருக்கிறார் என்பதா என்று பார்த்தால், பகவானுக்கு பெருமை எப்போதும் பெருமையே கிடையாது. உயர்வு என்பது அவருக்கு பெருமையை கொடுக்காது. அவருடைய எளிமை, சௌலபியம்தான் பகவானுக்கு மேன்மையையே கொடுக்கிறது. தான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், உயர்ந்தவராக இருந்தாலும், அந்த உயர்வை மனதில் வைத்து கொள்ளாமல் சாதாரண பக்தர்களோடு பழகுகிறார் அல்லவா? அந்த குணம், அந்த சௌசீல்யம் என்கிற குணம்தான் பகவானுக்கு பெருமையை கொடுக்கிறது. அந்த குணத்தோடு தான் திருவேங்கடமுடையான் இந்த மலையிலே நிற்கிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் பகவானை கொண்டாடி பாடுகிறார். அந்த ஸ்ரீனிவாசனை தரிசிப்பதற்குத்தான் 7 மலைகளை ஏறி நாமும் திருமலைக்கு மேலே வந்து அடைந்திருக்கிறோம். இந்த 7 மலைகளும் ஆதிசேஷனுடைய வடிவமாகவே இருக்கின்றன. ஆதிசேஷனுடைய தலைதான் 7 மலைகள். ஆதிசேஷனுடைய உடல் பகுதிதான் அகோபிலமான க்ஷேத்திரம். ஆதிசேஷனுடைய வால் பகுதிதான் ஸ்ரீசைலம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப ஆதிசேஷனுடைய தலையிலேயே ஏறி அந்த தலைக்கு மேல் சிகரம் போல இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய கோவிலை அணுகுவதற்கு முன்னால் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பை சேவிக்க வேண்டுமல்லவா? கோவிலுக்கு உள்ளே மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வெளியே மாட வீதிகளிலும் பல முக்கியமான இடங்கள், மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய விவரங்கள், ஆங்காங்கு என்ன உற்சவங்கள், சிறப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பெருமாளை அணுக வேண்டும் என்றால் சந்நிதி தெரு வழியாக செல்ல வேண்டுமல்லவா? கோவிலுக்கு நேர் எதிர்த்தாற்போல் ஓடக்கூடிய வீதிக்கு, ஒரு சாலைக்குத்தான் சந்நிதி தெரு என்று பெயர் சொல்லுவார்கள். அது எங்கு இருக்கிறது என்றால் ராம் பகீச்சா பேருந்து நிலையம் கேள்விப்பட்டிருப்பீர்களோ இல்லையோ? ராமர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டம். அந்த ராம் பகீச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலே தான் பெருமானுடைய சந்நிதி தெரு தொடங்குகிறது. அங்கிருந்து நேரே சென்றோம் என்றால், சந்நிதி தெரு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, ஏன்னா பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறார் மலைக்கு மேலே. நாம் பகவானை நோக்கி செல்லுகிறோம் என்றால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்ல வேண்டும். போகும்பொழுது முதலிலே நாம் தரிசிக்க கூடியது பேடி ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்யமான ஆலயம். ஹனுமான் கைகூப்பிய வண்ணம் நேர ஸ்ரீனிவாச பெருமானை தரிசித்து கொண்டு இருக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமானுடைய மகாத்வாரத்துக்கு நேர் கோடு போட்டோம் என்றால் இந்த ஹனுமானுடைய சன்னதி ஒரு சின்ன குன்று, ஒரு 30 படிக்கட்டுகள் ஏறி இந்த ஹனுமார் சன்னதியை நாம் அடைய வேண்டும். இப்ப நாம போற பக்கத்துல பார்த்தா ஹனுமானை சேவித்து விட்டு சில படிக்கட்டுகள் இறங்கித்தான் பகவானுடைய ஆஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி பேடி ஆஞ்சநேயர், பேடினா கையில விலங்கு போட்டு அதால கட்டப்பட்டிருக்கிறாராம். அஞ்சனாதேவி ஹனுமானை இங்கு தவம் செய்துதானே பெற்றெடுத்தாள். ஒரு முறை ஹனுமான் இங்கிருந்து புறப்பட்டு எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காக கையில விலங்கிட்டு சிறைபிடித்து வைத்திருந்தாளாம் அஞ்சனாதேவி. அந்த வடிவத்தோடையே பேடி ஆஞ்சநேயராக இந்த இடத்திலே ஹனுமான் காட்சி கொடுக்கிறார். அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகிலேயே வடக்கு பக்கத்தில் வலப்பக்கத்தில் ஒரு முக்கியமான இடம், பெரிய ஜீயர் சுவாமியினுடைய மடம் அந்த இடத்துல தான் இருக்கிறது. பெரிய கோவில் அப்பன் கேள்வி ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று சுவாமிக்கு திருநாமம். ராமானுஜர் இந்த ஊருக்கு 3வது முறை வந்திருந்தார்னு தெரிவித்தேனே, அந்த சமயத்தில் தான் இந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஆட்கள் போதவில்லை. இதுவே பணியாக வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்றோமோ இல்லையோ, வேறு எந்த தேவைகளோ வேறு எந்த திசை திருப்பமோ இல்லாமல் பகவானுடைய கைங்கரியத்திலேயே குறியாக இருப்பவர்கள் இந்த பெருமானுக்கு தேவை என்று முடிவு செய்துதான் தன்னுடைய பிரதிநிதியாக ராமானுஜர் தனக்கு பிரதிநிதியாக இந்த இடத்துல ஒரு ஜீயர் சுவாமியை நியமித்தாராம். அவருக்கு தான் பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று திருநாமம். அப்ப எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன ராமானுஜர் அவதரித்து. இத்தனை ஆண்டுகளாக அடுத்தடுத்த பட்டங்களில் ஜீயர் சுவாமிகள் இந்த கோவிலினுடைய நிர்வாகத்தை செவனே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த ஜீயர் சுவாமியினுடைய மடம் இங்குதான் இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு பொருத்தம் என்னவென்றால், ராமானுஜர் அந்த ஜீயர் மடத்தை ஏற்படுத்துகிறாரே, அவர்களுக்கு
பக்தர்களுக்குத்தானே உரிமை. இந்த கோவிலை நடத்தும் உரிமை அனைத்தும் அந்த ஜீயர் சுவாமி இடத்துல தான் இருந்தது. பிற்பாடுதானே அரசாங்கம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஜீயர் சுவாமியிடத்திலிருந்து தேவஸ்தானம் இப்போது பொறுப்பை ஏற்றி நடத்தி கொண்டு வருகிறது. முன்காலத்தில் அந்த ஜீயர் சுவாமிக்குத்தான் அனைத்து பொறுப்புகளுமே. அந்த சுவாமிக்கு ஒரு முத்திரை கொடுக்க வேண்டுமோ இல்லையோ? ஒரு ராஜான்னு சொன்னா ஒரு முத்திரை இருக்கணுமே. இப்ப சோழர்கள்னு சொன்னா புலின்னு சொல்றோம், பாண்டியர்கள்னு சொன்னா மீன் முத்திரைன்னு சொல்றோம். அத போல இந்த ஜீயர் சுவாமிக்கு ஒரு முத்திரை கொடுத்தாராம், ஹனுமானுடைய முத்திரை. அதனால தான் இந்த ஜீயர் மட்டத்துக்கு அருகிலேயே பேடி ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஜீயர் சுவாமி மட்டத்தையும் இங்கு சேவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து அப்படியே படி இறங்கினோம் என்றால் ஒரு பெரிய திறந்த இடம். இந்த இடத்துல பக்தர்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து பகவானை தரிசிக்கலாம். அதுல பல பக்கங்கள், ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னால் நாத நீராஜன மண்டபம், எப்போதும் பகவானுக்கான சங்கீதோத்சவங்கள், உபன்யாசங்கள் இவை அனைத்தும் நடக்கக்கூடிய மண்டபம் இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில் பகவானுக்கு ஊஞ்சல் நடக்கக்கூடிய, தினமும் பகவானுக்கு சாயங்கால வேளையில ஊஞ்சல் உண்டு. எல்லாரும் பார்த்துருப்பீங்களோ இல்லையா? அடி எனக்கு பாட வராது, டோலாயாம் சலே டோலாயாம்னு பாட்டு கேட்கிறோமே, அந்த அசைவோடு பகவான் அழகான ஊஞ்சல் சேவையை அனைவருக்கும் பக்தர்களுக்கு கொடுக்கிறார். அது நடக்கும் மண்டபம் இங்குதான் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் வாகன மண்டபம் இருக்கிறது. அதற்கு அருகிலே பகவானுடைய பெரிய தேர், பகவானுடைய தேரோத்சவம் நடக்கும் தேர் இருக்கிறதே, அதுவும் இந்த இடத்துல தான் இருக்கிறது. இதை போல பல சிறப்புகள். ஒரு மூலையில் ஹாத்திராம்ஜி மடம் என்று ஒரு மடம் இருக்கு. இதெல்லாம் கோவில் வாசல்ல அடியன் பேசிக்கொண்டிருக்கிறேன். சுத்தி நிறைய இடங்கள். நடுவுல கொல்ல மண்டபம், ஒரு 4 கால் மண்டபம். துவாரத்துக்கு முன்னால் ஒரு உயரமான விமானத்தோடு கொல்ல மண்டபம்னு ஒரு 4 கால் மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு கூட ஒரு சிறப்பு உண்டு. கீழே சொன்னேனே, இந்த கோவிலனுடைய நிர்வாகம் அனைத்தும் பெரிய ஜீயர் சுவாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்று. என்ன வழக்கம் என்றால், பகவானுக்கு ராத்திரி ஏகாந்த சேவை முடிந்து கோவிலை பூட்டுவார்கள். சயனம் முடிந்தவுடனே பூட்டினவுடன் அந்த சாவி அனைத்தும் நேர ஜீயர் சுவாமியினிடத்துல ஒப்படைக்கப்பட வேண்டும். அது நடக்கும் இடம்தான் இந்த கொல்ல மண்டபம். யாரு கோவில் அதிகாரிகளோ அவர்கள் சாவியை கொண்டு ஜீயர் சுவாமியினுடைய பிரதிநிதி இங்கு அந்த சாவியை வாங்கி கொள்வார். ராத்திரி அந்த சாவி ஜீயர் மட்டத்துல தான் இருக்கும். அடுத்த நாள் காலை சாவி போட்டு திறக்கணும்னால் ஜீயர் சுவாமி சாவியை கொடுத்துத்தான் கோவிலையே திறப்பார்கள். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. அந்த பெருமாள் தூங்குறதே கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ராத்திரி தூங்குறதே. ஆனால் அதற்குள்ளும் அந்த நிர்வாகம் அனைத்தும் ஜீயர் சுவாமிக்கு. அதெல்லாம் அந்த கொல்ல மண்டபத்தை நடக்கிறது. அதை சுத்தித்தான் அடியன் சொல்றதெல்லாம். வாகன மண்டபம், நாத நீராஜன மண்டபம், ஊஞ்சல் சேவை நடக்கிற மண்டபம். ஒரு பக்கத்துல ஹாத்திராம்ஜி மடம் என்று ஒரு மடம் இருக்கு. அந்த ஒரு ஹாத்திராம் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு வெங்கடேச பெருமாள் ரொம்ப நெருங்கியவர். 2 பேரும் சேர்ந்து சொக்கட்டான் விளையாடுவாளாம். தாயக்கட்டைன்னு சொல்றோமோ இல்லையோ? இதை போல கோவிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல அடியன் காட்டுகிறேன். கோவிலுக்குள்ளேயே இந்த ஹாத்திராம்ஜியும் வெங்கடேச பெருமானும் அமர்ந்து கொண்டு தாயத்தை உருட்டி விளையாடக்கூடிய பிம்பங்கள் உள்ளேயே அழகான சித்திரங்கள், சிலைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி நெருக்கமான பக்தர் இந்த ஹாத்திராம்ஜி என்பவர். அந்த மட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் முன்னொரு காலத்தில் இந்த கோவில் நிர்வாகத்தையே செய்து வந்தார்களாம். அதற்கு பிற்பாடுதான் ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு பாரதத்தினுடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அந்த ஹாத்திராம்ஜி மட்டமும் இங்கு ஒரு மூலையிலே இருக்கிறது. இதெல்லாம் வாசல் பக்கம். கோவில் கிழக்க பார்த்திருக்கு. அந்த கிழக்கே இருக்கக்கூடிய பெரிய அங்கணத்தில் தான் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்கிருந்து பிரதட்சணமாக வரத் தொடங்கினோம் என்றால் மாட வீதிகள், 4 மாட வீதிகள். தெற்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதின்னு 4 வீதிகள் உள்ளன. ஒவ்வொரு வீதியிலும் சிறப்புகள் உண்டு. முதல்ல தெற்கு மாட வீதியிலே வந்தோம் என்றால் அங்குதான் பெரிய திருமலை நம்பிகளுடைய சந்நிதி இருக்கிறது. பெரிய திருமலை நம்பிகள் இந்த பெருமானுக்கே தகப்பனார் என்று பகவானே கொண்டாடினார். எனக்கு தகப்பனார் ஸ்தானத்தில் உம்மை வைத்து பார்க்கிறேன், தாத்த அப்பா என்று அழைத்தாராம் பகவான் இந்த சுவாமியை. அவ்வளவு பெருமை உடையவர். பகவானுக்கு தினமும் தண்ணீர் தீர்த்தம் கொண்டு ஆகாச கங்கையிலிருந்தும் பாப விநாசனத்திலிருந்தும் தீர்த்தத்தை கொண்டு சமர்ப்பித்தவர். பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத். ஸ்ரீசைல பூர்ணர்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். தீர்த்த கைங்கரியம் செய்தார். அவர் அவதரித்தது 973வது வருஷம் ஆங்கில கணக்கின்படிக்கு. இந்த பெருமாளுக்கென்றே வாழ்ந்து வந்தார். இன்னைக்கும் தோழப்பாச்சாரியார் என்று அந்த சுவாமியினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் இன்னும் இந்த கோவிலிலே இருந்து கைங்கரியம் செய்கிறார்கள். அத்தியனோத்சவம் முடிகிறதே, 21 நாட்கள் அத்தியன உற்சவம். அது ஒரு 2 நாட்கள் கழித்து திருவடி தீர்த்தம் அமுது திருத்தும் உற்சவம்னு நடக்கிறது. பெருமானுக்கு ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு திருவடி கவச்சத்தை எல்லாம் கழட்டி அதில் அந்த தீர்த்தத்தை சேர்த்து அதோடு கூட இந்த
பெரிய திருமலை நம்பிகள் வம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மரியாதைகளை எல்லாம் பகவான் செய்கிறார். அன்னைக்கு அந்த பெரியவர் செய்த கைங்கரியத்துக்கு நினைவாக அந்த பெரிய திருமலை நம்பிகள் சந்நிதி அது தெற்கு மாடவீதியில் இருக்கிறது. அதோட முனைக்கு போனோம்னால் தெற்கு முடிஞ்சு மேற்கு தொடங்குகிறதே, அந்த மூலையிலிருந்து ஒரு பாதையில் சென்றால்தான் அனந்தாழ்வான் என்கிற ராமானுஜருடைய சிஷ்யர். அவர் இந்த ஊருக்கு வந்து ஒரு தோட்டத்தை அமைத்து பகவானுக்கு நிறைய புஷ்பங்களை வளர்த்து, எப்படி பெரியாழ்வாரும் தொண்டடிப்புடியாழ்வாரும் நந்தவனம் அமைத்து கைங்கரியம் செய்தார்களோ அதை போல திருமலையப்பனுக்கு நந்தவனம் அமைத்து கைங்கரியம் செய்தார். அந்த தோட்டம் இன்றும் இருக்கிறது. பகவான் அந்த தோட்டத்துக்கு எழுந்தருளுகிறார், திருவாடிப்பூரத்துக்கு எழுந்தருள்கிறார். அதே போல மற்றொரு நாள் பிரம்மோற்சவம் முடிந்து தீர்த்தவாரி முடிந்த அடுத்த நாள் இங்கே ஒரு மகிழ மரம் இருக்கு. அனந்தாழ்வானே நட்டு வைத்த மகிழ மரம். அவர் ஸ்தானத்தில் அந்த மகிழ மரத்துக்கு மாலை போட்டு அந்த மகிழ மரத்துக்கு சட்டாரி சாதிக்கிறான் பெருமாள். அனந்தாழ்வானுக்கே சாதித்ததாக கணக்கு. இதெல்லாம் அனந்தாழ்வான் தோட்டத்தை நடக்கிறது. அங்கிருந்து திரும்பி மேற்கு மாட வீதிக்கு வந்தோம்னால் அங்கே ஒரு அழகான ஹனுமார் சந்நிதி. ஹனுமார் சந்நிதிக்கு ஒரு புறத்தில் வசந்த மண்டபம், பகவானுக்கு வசந்தோத்சவம் நடக்கும் மண்டபம் இருக்கிறது. மற்றொரு புறத்தில் சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று மற்றொரு ஜீயர் சுவாமியினுடைய மடம் இருக்கிறது. பெரிய ஜீயர் மட்டத்தை ராமானுஜர் ஏற்படுத்தினார் அல்லவா. மணவாள மாமனிகள் இந்த ஊருக்கு வந்தபோது பார்க்கிறார், ஒரு ஜீயர் மட்டும் போதவில்லை. இங்கே உற்சவம் இருக்கு, கீழே கோவிந்தராஜ சன்னதி போகணும், திருச்சானூர் போகணும், எத்தனை இடத்துல ஒரு காலத்துல எத்தனை உற்சவங்கள் நடக்கின்றன, அதனால ஒருத்தர் போராது என்று மற்றொரு பட்டம் ஜீயர் சுவாமி இந்த இடத்துல எழுந்தருள பண்ணார் மணவாள மாமனிகள். அவருக்கு முத்திரை ராமானுஜ முத்திரை. பெரிய ஜீயருக்கு முத்திரை ஹனுமான் முத்திரை, சிறிய ஜீயருக்கு முத்திரை ராமானுஜ முத்திரை. இப்படி ரெண்டு பேருமாக இருந்து கைங்கரியம் செய்கிறார்கள். அந்த சின்ன ஜீயர் மடம் இருப்பது மேற்கு மாடவீதி. அங்கிருந்து வடக்கு மாடவீதியில் வந்தோம்னால் மிக முக்கியமான சந்நிதி லக்ஷ்மி வபூ வராக பெருமான். இந்த ஸ்தலத்துக்கே அதிபதி. வராகப்பெருமான் இரண்யாட்சனை கொன்ற பிறகு தன்னுடைய கிரீடாத்ரி விளையாட்டுக்கான மலையை கருடனை கொண்டு வர சொன்னார். அதிலே தான் அமர்ந்து இந்த இடத்திலே இளைப்பாரி கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரை ஸ்தலத்துக்கு அதிபதியாக இந்த பெருமான் தான் இருக்கிறார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்று உலகத்தையே இடந்தெடுத்து ரட்சித்து கொடுத்தவர். ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே என்று ஆழ்வார் பாடுகிறார். வராகப்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு ஞானமே பிறக்கும், பக்தி பிறக்கும், வைராக்கியம் வளரும், பகவானுடைய திருவடிகளில் உறுதி மாறாமல் இருக்கும். அந்த வராகனுடைய கண் பார்வை கட்டாட்சம் தான் அனைத்துக்கும் முதலானது என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த வராகப் பெருமாள் தன்னுடைய இடது திருவடியை ஆதிசேஷன் பேரே தூக்கி வைத்துக் கொண்டு மடியிலே பூதேவி தாயாரை அமர்த்தி ஒரு கையால பூதேவியை தாங்கிக் கொள்ளுகிறார், வலது கையால திருவடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அழகான கோலத்தில் வராகப் பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். அந்த சன்னதி இருப்பது வடக்கு மாடவீதியில் தான். இவரை தரிசித்து விட்டுத்தான் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமானையே தரிசிக்க வேண்டும். பகவான் செய்து கொடுத்த ஒரு பிராமிஸ், அவர் ஒரு உறுதி அளித்திருக்கிறார் பெருமானுக்கு. அந்த வராக பெருமானையும் சேவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து வந்து கிழக்கு மாடவீதி, அதுதான் மகாத்வாரம் இருக்கும் வீதி. அந்த வீதியில வந்தோம்னால் அங்குதான் சுவாமி புஷ்கரணி. வராகப் பெருமாள் சன்னதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமான் சன்னதிக்கும் நடுவில் தான் சுவாமி புஷ்கரணி என்கிற இந்த ஸ்தலத்துக்கான தீர்த்தம் இருக்கிறது. பகவானுடைய பிரம்மோற்சவம் எல்லா உற்சவத்திலும் தீர்த்தவாரி நடப்பது இந்த புஷ்கரணியில் தான். சக்கர ஸ்நானம், பகவானுடைய சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி, அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கி பகவான் ஸ்நானம் செய்கிறார். அந்த தீர்த்தவாரி நடப்பது இந்த சுவாமி புஷ்கரணியிலே தான். இதெல்லாம் இந்த கோவிலை சுத்தி இருக்கக்கூடியவை. இந்த அழகை பார்த்தால் இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா ஸ்வர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ போய்கொண்டிருப்பார் அல்லவா, அவருக்கு இப்படி போற வழியில கீழே இப்ப கூட நம்ம காமிப்பா. நம்ம விமானத்திலலாம் போகும்போது சில சமயங்களில் இந்த வலது பக்கம் பார்த்தீர்கள் என்றால் திருமலை கண்ணுக்கு தெரியும்னு யாராவது அந்த பைலட் ஓட்டுவாரு, அவர் நமக்கு சொல்லுவார். அத சுப்பிரபாதத்தில் பாடியிருக்கிறார். துவத் கோபுராக்ர சிகராணி நிரீட்சமானாக ஸ்வர்காபவர்க பதவியும் பரமாம் ஸ்ரயந்தகா. இங்கிருந்து ஸ்வர்க்கத்துக்கோ மோட்சத்துக்கோ செல்பவர்கள் எல்லாம் இப்படி எட்டி பார்த்து திருவேங்கடத்தினுடைய அழகு மாட மாளிகைகள் கோபுரங்களை பார்த்து, ஐயோ எனக்கு ஸ்வர்க்கம் வைகுந்தமே வேண்டாம், இங்கே போனா நன்னா இருக்கும் போல் இருக்கேன்னு ஆசைப்படுவார்களாம். அந்த அளவுக்கு அழகான சன்னிவேசத்தோடு திருமலை அமைந்திருக்கிறது என்று சுப்பிரபாதத்திலே பாடுகிறோம். அந்த திருமலை அதனுடைய வீதிகளை சேவித்துக் கொண்டோம். அடுத்ததாக கோவிலுக்குள்ளே மகாத்வாரம் மூலமாக நுழைவோம்.